கர்த்தருடைய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மீண்டுமாக அவரை துதிக்க ஸ்தோத்திரிக்க அவருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். உங்களை ஒருவேளை எப்பொழுது நாம் பார்க்காவிட்டால் விசுவாச கண்களோடு கூட நீங்கள் ஒவ்வொரு வீட்டில் அமர்ந்திருக்கிறீங்க, கர்த்தரை துதிக்க ஸ்தோத்திரிக்க ஆவலோடு இருக்கிறீங்க, தாகத்தோடு இருக்கிறீங்க என்று சொல்லி விசுவாசிங்க. ஆகவே நாம் ஆண்டவரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் கன்னடாவிலும் தமிழிலும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிக்க போகிறோம். அதற்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மற்றொரு கால நேரத்திற்காக நாம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிய தேவைகளாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி ஒரு வசனம் சொல்கிறது. அந்த இரக்கத்திற்குள்ளே, அந்த அன்பிற்குள்ளே, அந்த தயவுக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுத்தவர்களுக்கு இதோ உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இருக்கிற வண்ணமாக வருகிறோம் ஐயா, எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை அங்கீகரி. மாறாத உடைய கிருபையின் பிரசன்னத்தில் எங்களை ಸಮರ್ಪಿக்கிறோம். ಕರ್ತನೇ, ಹೊಸ ದಿನಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ನಿಮ್ಮ ಕೃಪೆ ಶಾಶ್ವತವಾದದ್ದು. ಆ ಕೃಪೆಯ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಾವು ಬಂದು ಮತ್ತೊಮ್ಮೆ ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡಾಡುವಂತೆ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸುವಂತೆ, ಆತ್ಮದಿಂದಲೂ ಸತ್ಯದಿಂದಲೂ ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಸೇವಿಸುವಂತೆ ನಮ್ಮನ್ನು ಸಮರ್ಪಿಸುತ್ತೇವೆ. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ, ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೀವಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ನಿಮ್ಮನ್ನೇ ನಾವು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಲು ಬಯಸುತ್ತೇವೆ. ನಾವು ಈಗ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ಸಮರ್ಪಿಸುತ್ತೇವೆ ಅಯ್ಯ. ನಮ್ಮನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿರಿ, ಅಂಗೀಕರಿಸಿರಿ, ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸಿರಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ತಾವು. ಆಮೆನ್. English hymn as per Lamentations chapter 3 and verses 33. God's unfailing love is there for us always. So let us remember His faithfulness and sing this old hymn which describes the faithfulness of our God. Faithfulness
அடுத்து ஒரு ஹிந்தி பாடலை நாம் பாட போகிறோம். தன்யவாத் கே சாத் ஸ்துதி காவுங்கா ஹே யேசு மேரே खुदा. ஆண்டவருக்கு நாம் நன்றி காணிக்கைகளை செலுத்துகிற ஒரு பாடலாக இருக்கிறது. ஆகவே இந்த அருமையான பாடலை ஒருவேளை நீங்கள் புரிந்து கொண்டு இதை சேர்ந்து நீங்கள் பாடலாம். ஆகவே கர்த்தரை நாம் துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். Thank you.
ಹಾಲೆಲೂಯ 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 ಹಾಲೆಲೂಯ. ಒಂದು ಕನ್ನಡ ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ನಾವು ಕರ್ತನನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. ಸ್ತುತಿಸಿ ಜಯ ಹೊಂದು ನನ್ನ ಮನವೇ, ಭಜಿಸಿ ಜಯ ಹೊಂದು ನನ್ನ ಮನವೇ. ನಾವು ಸ್ತುತಿಸುವಾಗ, ಆತನಿಗೆ ಯೋಗ್ಯವಾದ ಕಾಣಿಕೆಯನ್ನು ನಾವು ಸಲ್ಲಿಸುವಾಗ ನಮ್ಮಲ್ಲಿರುವಂಥ ಎಲ್ಲ ಕೊರತೆಗಳು ಓಡಿ ಹೋಗುತ್ತವೆ. ನಾವಿರುವ ಜಾಗವನ್ನು ಮರೆತು ಕರ್ತನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ತುಂಬಿ ನಾವು ಆತನನ್ನು ಕೊಂಡಾಡೋಣ. ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣವೇ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ? ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡು ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸೋಣ. Hallelujah.
பாக்கியம் ஐயா, என்ன ஒரு பெரிய ஸ்லாக்கியம், மகிழ்ச்சி. ஆகவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு மகிமை. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். அடுத்த ஒரு தமிழ் பாடலை பாடி. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர். அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் உயர்ந்த நாமம். எல்லா நாமங்களுக்கும் உயர்ந்த நாமம் நம்முடைய தேவனுடைய நாமம். அவருடைய நாமத்தை சொல்லி நாம் கூப்பிடும் பொழுது நம்முடைய இருதயம் அவருடைய சமாதானத்தினாலே நிரம்புகிறது, அவருடைய சந்தோஷத்தினாலே நிரம்புகிறது. அவரை துதித்து பாடி அவருடைய நாமத்தை போற்றும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை நாம் உணர முடியும். இந்த நாளிலும் கூட அவருடைய நாமத்தை நாம் வாழ்த்தி பாடுவோம். நமக்குள்ள இருக்கிற எல்லா விதமான தத்தளிப்புகள், நமக்குள்ள இருக்கிற எல்லா விதமான அசமாதானங்கள், நமக்குள்ள இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள் இந்த நாளிலே ஓடி போகும். இயேசுவின் நாமம் அது இனிமையான நாமம். தேவனுடைய நாமத்தை சொல்லி நாம் துதிக்கும் பொழுது பரலோகம் நம் மத்தியிலே இறங்கி வரும். ஹல்லேலூயா. நாம் எல்லோருமாய் சேர்ந்து பாடுவோம். உம் நாமம் வாழ்கிற ராஜா, அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். அவருடைய நாமத்தை சொல்லி நாம் அவரை
நீர் அங்கீகரித்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆராதனை பலிகளை நீர் அங்கீகரித்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை ஆராதிப்போம். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளையும் ஆராதனை பலிகளை கர்த்தர் நீர் அங்கீகரித்ததற்காய் ஸ்தோத்திரம். எல்லா நாமங்களிலும் மேலான உம்முடைய நாமம் இந்த ஆராதனை மூலமாய் மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உண்மையோடு உயிரோடு கூட ஆண்டவரே அப்பா பரிசுத்த ஆவியோடு கூட நிறைந்து ஆராதித்ததான உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடியாலே இந்த ஆராதனைகளை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். தேவன் நீர் இதை பிரியமாய் ஏற்றுக்கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் விசுவாசித்து இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஸ்தோத்திரத்தோடு கூட எங்களுடைய ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே சபையார் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் வளர்ந்த ஒரு சபை, தேவனுடைய சத்தியத்திலும் ஊழிய பாதையிலும் நான் அதிகம் வளர்ந்த ஒரு சபை. உங்களிடத்தில் ஊழியம் செய்யும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக மன நிம்மதியோடு ஊழியம் செய்தேன். பல காரியங்களை போதகருடைய வீட்டிலிருந்தும் சரி, சபையிலிருந்தும் சரி, பல காரியங்கள் ஊழியத்திற்குண்டான காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். இன்றைக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிற சபையினுடைய போதகர் அம்மா அவர்களுக்கும் போதகர் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து எல்லாவற்றிற்கும் மேலே தேவனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக மிக்க நன்றி நான் செலுத்துகிறேன். பல காரியங்கள் உங்களோடு பேசலாம், ஆனால் நாம் இப்படி சந்திப்பதால் பல காரியங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படவென்று தேவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல இருக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராம புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நாம் என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இப்பொழுதும் தேவ வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை. அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அவன் கையிலே கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனுமாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்போது இதோ அவன் கை உறைந்த மலையைப் போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவர், உன் கையை திரும்ப உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்தபோது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையைப் போலாயிற்று. அப்பொழுது அவர், முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவிகொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவிகொடாமலும் இருப்பார்களானால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மூண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியில் மூண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே ரத்தமாகும் என்றார். நாம் தேவனை நோக்கி பார்க்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில் அப்பா ஸ்தோத்திரம், உடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும், உடைய வசனம் எங்களோடு இடைபெறட்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. உடைய வார்த்தை எங்களோடு இடைபெறட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய இதயத்திலும் தேவனுடைய வார்த்தை மாத்திரம் செல்லட்டும். ஆண்டவரே, அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்க வெளிப்படுங்க. நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்ராகம புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை. நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பகுதி தான், தெரியாத ஒரு பகுதி கிடையாது. முக்கியமாக எல்லோரும் அறிந்த ஒரு பகுதி. அதாவது மோசே முதலாக தேவனுடைய அழைப்பை பெற்று அந்த அழைப்பை உறுதிப்படுத்துவதற்காக தேவன் ஒரு 3 விதமான அடையாளங்களை என்ன பண்ணுகிறார், மோசேக்கு கொடுக்கிறார். அது என்ன அடையாளங்கள் என்று சொல்லி தான் நம்ம என்ன பண்றோம், இந்த பகுதிகளில் நம்ம என்ன பண்ணுகிறோம் பார்ப்போம். அந்த 3 விதமான அடையாளங்கள் என்னவென்றால், ஒன்று, அதாவது தன் கையில் இருக்கக்கூடிய கோல் கீழே விழும் பொழுது, கீழே தூக்கி போடு என்று சொல்லுகிறார். அந்த கோல் கீழே விழும் பொழுது அது சர்ப்பமாக மாறுகிறது. திரும்ப அந்த சர்ப்பத்தினுடைய வாளை பிடிக்கிறார், அது கோலாக மாறுகிறது. இரண்டாவது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய கரத்தை தன்னுடைய சட்டை பையில், அதாவது தன்னுடைய இருதயத்தின் பக்கம் அந்த சட்டைக்குள்ளே விட்டு எடுக்கும் பொழுது குஷ்டமாக இருக்கிறது. திரும்ப அதற்குள்ளே விட்டு எடுக்கும் பொழுது அந்த குஷ்டம் என்ன பண்ணுகிறது, நீங்குகிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை கொடுக்கிறார். அது என்னவென்று சொன்னால், தண்ணீரை எடுத்து நிலத்திலே ஊற்று, அந்த தண்ணீர் ரத்தமாக மாறும் என்று சொல்லி 3 காரியங்களை என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். நான் தேவனுடைய சமூகத்திலே இந்த வசனத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டு தேவ சமூகத்தில் நான் உட்கார்ந்து கேட்ட வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, இந்த வசனங்கள் மூலியமாக நீர் அனுப்பின உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன பண்ண வேண்டும், எனக்கு வார்த்தை வேண்டும் என்று சொல்லி உட்கார்ந்திருக்கும் பொழுது தேவன் பேசின சில காரியங்களை உங்களோடு நான் என்ன பண்ணுகிறேன், பகிர்ந்து கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு காலகட்டமாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், பல உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள் ஒவ்வொரு இடத்திலும் என்ன பண்ணுறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது. சில பேர் பழைய ஏற்பாடுக்கு முரண்பாடுகளாக உள்ளனர், சில பேர் புதிய ஏற்பாடுக்கு முரண்பாடாக உள்ளனர், சில பேர் சத்தியத்திற்கு முரண்பாடாக உள்ளனர். ஆனால்
தேவனுடைய கிருபையால் நம்முடைய சபைகளில் இருக்கக்கூடிய போதகர்கள் மிகப்பெரிய ஒரு தாகத்தை கொண்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உண்மையான சத்தியத்தை என்ன பண்ணுகிறார்கள் கொண்டு. என் சகோதர சகோதரி, இன்றைக்கும் அப்படிதான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த வசனத்தை நாம் என்ன பண்ண போறோம், ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஒரு நல்ல ஒரு வேத பகுதியாக நாம் இதை எடுத்துக்கொண்டு நாம் இன்றைக்கு என்ன பண்ண போறோம், இந்த வேத பகுதியை நாம் என்ன பண்ண போறோம், ஆராய்ந்து நாம் என்ன பண்ண போறோம், பார்க்க போகிறோம். முக்கியமாக 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது 1ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் வசனம் வரைக்கும் பார்த்து, அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கூடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றார். அதாவது தேவன் மோசேயை அழைத்த பிறகு மோசே தேவனிடத்தில் 3 கேள்விகளை என்ன பண்ணுகிறார், கேட்கிறார். முதல் கேள்வி என்னவென்று சொன்னால், நான் யார், போய் பார்வோன் மன்னனிடத்திலே போய் என்ன பண்ணுவது, அவருடைய மக்களை விடுவிக்க சொல்லக்கூடிய தகுதி எனக்கு என்ன இருக்கிறது என்று என்ன பண்ணுகிறார், முதல் கேள்வி என்ன பண்ணுகிறார், கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கவலைப்படாத, நீ ஒரு தனி மனிதன் அல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ போ என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், சொல்லுகிறார். இரண்டாவது காரியம், மோசே தேவனிடத்தில் இருக்கிறார், ஆண்டவரே நான் எந்த வார்த்தை வைத்து, அதாவது எந்த பெயரை வைத்து கொண்டு போய் இவர்தான் கடவுள், இவரை ஆராதிக்க அனுப்புங்கள் என்று கேட்பேன் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், கேட்கிறார். அதற்கு தேவன் சொல்லுகிறார், அதாவது நான், அதாவது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் ஆகிய நான் என்ன பண்றேன், என் மக்களை விடுவிக்க சொல்லி கேட்கிறேன் என்று சொல்லி என்ன பண்ணு, கேளு அப்படின்னு சொல்றாரு. ஆனா மோசே இன்னமும் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், இன்னமும் அவருடைய மனநிலைமை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுகிறார், இல்ல ஆண்டவரே நான் போய் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுகிறார், சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கு தேவன் கொடுக்கக்கூடிய பதில் தான் என்னவென்று சொன்னால், இந்த காரியங்கள், இந்த 3 சைன்ஸ், அதாவது இந்த 3 சம்பவங்கள், இந்த 3 காரியங்கள் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை என்ன பண்ணுகிறது, மோசேக்கு வெளிப்படுத்துகிறது. நாம் இதை அப்படியே நிறுத்திவிட முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த சம்பவங்கள் 3 இடத்துல நடைபெறுகிறது. ஒன்று, மோசே தனிப்பட்ட மனிதனாக என்ன பண்ணுகிறது, அந்த இடத்துல இந்த சம்பவம் நடைபெறுகிறது. மோசே போய் இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்கும் பொழுது அங்கு மறுபடியும் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. மறுபடியும் மோசே பார்வோன் அரண்மனைக்கு செல்லும் பொழுது அங்கும் இந்த சம்பவம் என்ன பண்ணுகிறது, நடைபெறுகிறது. அதனால் இந்த சம்பவம் ஏதோ ஒரு கூட்டத்திற்கு மாத்திரம், ஒரு மனிதனுக்கு மாத்திரம் என்பதல்ல, இந்த சம்பவம் நம் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு காரியம். ஏன் என்று சொன்னால் இந்த 3 அற்புதங்களும் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய காரியத்தை தான் என்ன பண்ணுகிறது, வெளிப்படுத்துகிறது. நமக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கலாம், என்னவென்று சொன்னால், எங்கு பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசப்படுகிறது என்று சொல்லி ஒரு சில இடங்களில் நாம் சொல்ல முடியும், பல இடங்களில் நாம் அதை காண முடியாத ஒரு சூழ்நிலை போல் நமக்கு என்ன பண்ணும் தெரியும். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், ஆதியாகம புத்தகம் முதற்கொண்டு மல்கியா புத்தகம் வரைக்கும் எல்லா வசனங்களும் வெளிப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து என்றைக்கு மனிதன் பாவத்திலே விழுந்து தேவன் முதலாக 3ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து முதல் சுவிசேஷத்தை அறிவித்தாரோ, அதிலிருந்து மல்கியா புத்தகம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை தான் வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் என்ன பண்ண முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். இந்த சம்பவங்களிலும் அதை தான் நாம் என்ன பண்ணுகிறது, உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது இந்த 3 காரியங்கள், இந்த 3 சம்பவங்களும் எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், மோசே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தேவனுடைய தூதன், அதாவது அந்த மக்களை எகிப்திலிருந்து விடுவித்து இஸ்ரவேலுக்குள் கொண்டு வரப்போகிற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தூதன் என்கிறதை நாம் என்ன பண்ணுறது, புரிந்து கொள்ள முடிகிறது. இதைதான் இதில் என்ன பண்ணுகிறது, காண முடிகிறது. என் சகோதர சகோதரி, இப்போது 3 பகுதிகளாக நாம் என்ன பண்ண போறோம், பிரித்துக் கொள்ள போகிறோம். அதாவது என்னவென்று சொன்னால், 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் ஒரு பகுதியாகவும், அதற்கப்புறம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் ஒரு பகுதியாகவும், 9ஆம் வசனம் 3ஆம் பகுதியாகவும் நாம் காண முடிகிறது. அதாவது முதல் பகுதி வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு விடுவிக்கிறவர், அதாவது பிசாசின் தந்திரங்களை உடைத்து அவனிடத்திலிருந்து விடுவிக்கிற ஒரு தெய்வம் தான் நான் என்று சொல்லி தேவன் என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். இதை மோசே இடத்தில் வெளிப்படுத்துகிறார். மோசே இடத்தில் இதை மாத்திரம் வெளிப்படுத்தவில்லை, இப்படி என்னுடைய மகனையும் எதிர்காலத்தில், அதாவது தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நான் எதிர்காலத்தில் அனுப்ப போகிறேன் என்பதையும் என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்து. அதை தான் முதல் பகுதியில் நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். என் சகோதர சகோதரி, 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் நாம் ஏற்கனவே அறிந்தது போல, அவரிடத்தில் ஒரு கோல் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த கோலை தரையில போடு அப்படிங்கிறாரு. அந்த தரையில போட்ட உடனே அந்த கோல் என்னவாக மாறுகிறது, ஒரு பாம்பாக மாறுகிறது. உடனே மோசே என்ன பண்ணுகிறார், பயப்படுகிறார். ஆண்டவர் திரும்பி மோசே இடத்துல சொல்றார், மோசே திரும்ப அந்த கோலினுடைய வாளை பிடி என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், சொல்லுகிறார். அந்த பாம்பினுடைய வாளை பிடி என்று சொல்லுகிறார். பாம்பினுடைய வாளை பிடித்த உடனே அந்த பாம்பு திரும்ப என்னவாக மாறுகிறது, கோலாக என்ன பண்ணுகிறது, மாறுகிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம், ஒரு மிகப்பெரிய அதிசயம். யார் காண்கிறார் என்று சொன்னால், மோசே என்ன பண்ணுகிறார், காண்கிறார். இதை பார்க்கும்போது ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் என்னோடு கூட என்ன பண்ணார், பேசினார். அது என்னவென்று சொன்னால், முதல் காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு கோல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதற்கு உபயோகப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், ஒரு சப்போர்ட், ஒரு உதவிக்கு ஒரு மனிதன் என்ன பண்ணால் கோல் வைத்திருக்கிறான். அதாவது அந்த காலத்திலே ஆடு மேய்ப்பவர்கள் என்ன செய்வார்கள், கோல் என்ன பண்ணுவாங்க, கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எதற்காக என்று சொன்னால், அவர்கள் அந்த கோலை ஊனி நடப்பதற்கு, மலை மேல் ஏறுவதற்கு, இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள். இன்னும் சொல்ல போனால் ஆடுகளுக்கு இலைகள் பறித்து போட, இந்த மாதிரி பல காரியங்களுக்கு,
அதாவது கோல் என்பது அந்த மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி. அதுதான் அது நம்ம என்ன பண்ணுறது பார்க்க முடிகிறது. அவன் சோர்வடையும் போது அந்த கோல் அவனை தாங்குவது போல என்ன பண்ணுறது, அந்த கோலை பிடித்து கொஞ்ச நேரம் நிற்க முடியும். ஆடுகளை வேறு ஏதாவது மிருகங்கள் வரும்பொழுது அதை என்ன பண்ணலாம், அடித்து விரட்ட முடியும். இந்த கோல் இவனுக்கு என்ன பண்ணுது, ஒரு பக்க பலனாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. அப்ப இந்த கோல் முக்கியமாக எதற்கு உபயோகப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், அதாவது இவனுக்கு அபாயகரமான சம்பவங்கள் வரும்பொழுது, அபாயகரமான காரியங்கள் நடக்கும் பொழுது அதை டிஃபெண்ட் பண்றதற்கு, அதை எதிர்த்து நிற்பதற்கு இவனுக்கு ஒரு மிகப்பெரிய உதவிதான் என்னவென்று சொன்னால் இந்த கோல். இதை தான் இதில் என்ன பண்ணுகிறது நாம் பார்க்க முடிகிறது. இந்த காரியத்தை நாம் எங்கு பார்க்கலாம் என்று சொன்னால், சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்ன பண்ணும், என்னை தேற்றும் அப்படின்னு என்ன பண்ணுகிறது சொல்லப்படுகிறது. அப்ப உமது கோலும் உமது தடியும் என்ன பண்ணும், என்னை தேற்றும். உமது கோல் அதுதான் என்ன பண்ணும், என்னை தாங்கும், என்னை பாதுகாக்கும், எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும், என்னை தாங்கும், என்னை தேற்றும் என்று சொல்லி என்ன பண்ணுகிறது இங்கு சொல்லப்படுகிறது. இதை ஒரு ஆவிக்குரிய காரியத்தில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த கோல் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், சாதாரண ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு அவனுக்குள்ள நல்ல ஒரு பலத்தை கொடுப்பதாகவும் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவனுக்கு நல்ல பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு கிருபையை அளிப்பதாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. என் சகோதர சகோதரி, முதல் காரியம் இந்த கோலை வைத்து பார்க்கும் பொழுது மோசேயின் கையில் இருக்கக்கூடிய கோல் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் காரியம் என்னவென்று சொன்னால், நாம் தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது இந்த உலகத்திலே நமக்கு ஒரு பலன், நமக்கு ஒரு ஆரோக்கியம், நம்முடைய வாழ்க்கையிலே அபாயங்கள் சூழும் பொழுது அதை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணியும் பலனும் எங்கிருந்து கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த கோல். அதாவது இந்த கோல் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த கோல் இருந்து நமக்கு என்ன பண்ணுகிறது கிடைக்கிறது என்று சொல்லி நாம் என்ன பண்ணலாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை என்பது கிருபையால் நமக்கு அருளப்பட்டவர். இப்பொழுது இந்த கிருபை வேண்டாம் என்று சொல்லி நாம் என்ன பண்றோம், ஒருவேளை இயேசு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இந்த கோலை தூக்கி நாம் தரையில் போடும் பொழுது அங்கு என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், தனக்கு உதவியாக இருந்த, தனக்கு சப்போர்ட்டாக இருந்த, தன்னை தாங்கி கொண்டு இருந்த ஒரு கிருபை வேண்டாம் என்று தூக்கி எறியும் பொழுது அந்த மனிதன் எப்படி இந்த உலகத்திலே அவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், ஒரு உதவியற்றவனாக, ஒரு ஹெல்ப்லெஸ் மேன். அதாவது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு கடின நேரத்தில் இருக்கிறதாக, தன்னை தாங்கிக் கொள்ள ஒருவரும் இல்லாத ஒரு சமயத்திலே தான் என்ன பண்ணுகிறான் இருக்கிறான். என் சகோதர சகோதரி, அதை தான் இந்த வசனத்திலே நாம் என்ன பண்ணுகிறது காண முடிகிறது. அந்த கோல் அந்த இடத்திலே பாம்பாக மாறும் பொழுது இவனிடத்திலே கோல் இல்லாதபடியால் அவன் அந்த இடத்திலே பயப்படுகிறான். ஏன் என்று சொன்னால், அவன் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி இல்லை. இதுவே அவனுடைய கரத்திலே அந்த கோல் இருந்திருந்தால் உடனே அந்த பாம்பை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி அவனுக்கு என்ன பண்ணிருக்கும், இருந்திருக்கும். என் சகோதர சகோதரி, முதல் காரியம் நமக்கு வெளிப்படுத்துகிறது என்னவென்று சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், தேவனை சார்ந்தவர்களாக, தேவனோடு கூட இருப்பவர்களாக நீங்கள் இருந்தால் மாத்திரமே இந்த உலகத்திலே பிசாசானவனை நீங்கள் மேற்கொள்ள முடியும். நீங்கள் உங்களுடைய மாம்சத்தையோ உங்களுடைய சுயபலனையோ சார்ந்தவர்களாக இருந்தால் நீங்கள் ஒருபோதும் என்ன பண்ண முடியாது என்று சொன்னால், பிசாசானவனை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி நமக்கு என்ன பண்ணாது இருக்காது. அப்ப இந்த உலகத்தில் நாம் கேட்கிற ஒரு கேள்வி உண்டு, நான் எப்படி இந்த உலகத்தை எதிர்த்து நிற்பேன், நான் எப்படி பாவத்தை எதிர்த்து நிற்பேன் என்று சொன்னால், நீங்கள் எப்பொழுதும் தேவனை சார்ந்தவர்களாக என்ன பண்ண வேண்டும் இருக்க வேண்டும். இரண்டாவது ஒரு காரியம் இதில் நாம் பார்க்கும் பொழுது, அதே சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை என்ன பண்ணுவீர், உடைத்து போடுவீர் என்று சொல்லி என்ன பண்ணுகிறது சொல்லப்படுகிறது. இதில் நாம் பார்க்கும் பொழுது இரும்பு கோலால் என்ன பண்ணுவார், ஆண்டவர் உடைத்து போடுவார் என்கிற ஒரு காரியத்தை வெளிப்படுத்தப்படுகிறது. இது எதை பற்றி பேசுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. அதாவது அதற்கப்புறம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அப்புறம் தேவன் ஆளுகை செய்ய போகிற அந்த 1000 வருஷங்கள், அதை பற்றி என்ன பண்ணுகிறது பேசப்படுகிறது. இந்த நாட்களில் என்ன பண்ணுவார், ஆண்டவர் பிசாசானவனை முழுவதுமாக என்ன பண்ணுவார், அடித்து நொறுக்கி போடுவார் என்று சொல்லி என்ன பண்ணுகிறது சொல்லப்படுகிறது. இது எதை குறிக்கக்கூடிய காரியம் என்று சொன்னால், கவர்மெண்டல் பவர், அதாவது நிர்வாக வல்லமை, அதை தான் என்ன பண்ணுறது காட்டப்படுகிறது. இந்த உலகத்திலே தேவன் முதலாக ஆதாமை படைத்து எல்லா காரியங்களும் ஏதேன் தோட்டத்தில் படைத்த ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் நிர்வாகம் செய்து கொள்ளக்கூடிய காரியத்தை உன் கையில் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு சொல்றாரு. இப்படி அவன் கையில கொடுத்த உடனே அதுக்கப்புறம் என்ன சம்பவம் நடந்தது என்று நாம் என்ன பண்றோம் அறிந்து கொள்கிறோம். ஏனென்று சொன்னால், மனிதனிடத்தில் தேவன் நிர்வாக திறமையை கொடுக்கும் பொழுது அங்கு யார் செயல்பட ஆரம்பிக்கிறார், பிசாசானவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். பிசாசானவனுக்கு மனிதன் ஒப்பு கொடுக்கும் பொழுது, தன்னுடைய சித்தத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த இடத்திலே அவன் அதை என்ன பண்ணுகிறான், இழந்து போகிறான். இதைதான் இதில் என்ன பண்ணுகிறது காண முடிகிறது. இப்பொழுது அவன் அந்த கோலை கீழே போட்ட உடனே அந்த கோல் என்ன பண்ணுகிறது, தரையிலே சர்ப்பமாக என்ன பண்ணுகிறது மாறுகிறது. இந்த சர்ப்பமாக மாறுவது என்பது எதை குறிக்கக்கூடிய காரியம் என்று சொன்னால், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிக்கடி என்ன பண்ணுகிறார், இதற்கு அப்புறம் பார்த்தா கூட நிர்வாகத்தை அடிக்கடி அவர்கள் கையிலே கொடுக்கும் பொழுது அவர்கள் அந்த நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டு தேவனை விட்டு வேறே தேவர்கள் என்ன பண்றாங்க, வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வணங்கும் பொழுதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது தேவன் செய்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர்களை என்ன பண்ணுகிறார், மற்ற ஒரு தேசத்திற்கு அடிமைப்படுத்துகிறார். அந்த நிர்வாக
அதிகாரத்தை தேவன் என்ன பண்ணல தன்னுடைய மக்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் கையில என்ன பண்ணல, கொடுக்கல. ஆனா இதில் இன்னொரு காரியத்தை நாம் எப்படி பார்க்க முடியும் என்று சொன்னால், அந்த கோல் திரும்ப என்ன பண்ணுகிறது, அதாவது அந்த சர்ப்பம் திரும்ப என்ன பண்ணுகிறது, கோலாக மாறி மோசேயினுடைய கைக்கு என்ன பண்ணுகிறது, வருகிறது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், ஒருபோதும் சாத்தான் என்ன செய்ய முடியாது என்று சொன்னால் மக்களை மேற்கொள்ள முடியாது. அவனுக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை தேவன் என்ன பண்ணல, கொடுக்கல. நாம் செய்கிற சில தவறுகள்னாலே தேவன் அதை அனுமதிக்கலாமோ தவிர, ஆனால் ஒருபோதும் பிசாசானவன் நம்மை மேற்கொள்ளவோ பிசாசானவன் நம்மை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை தேவன் ஒருபோதும் என்ன பண்ணல, அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீ அக்சஸ், அதாவது சுலபமாக பிடித்து விடக்கூடிய வல்லமை யார் கொடுக்கல அப்படின்னா தேவன் பிசாசானவன் கொடுக்கல. அவன் வீழ்ந்து போனவன், அவன் சில நேரங்களில் எழுந்திருப்பான். அந்த நேரத்தில் நாம் தேவனுடைய உதவி நமக்குள்ள இருந்துச்சுன்னா, தேவன் நமக்குள்ளாக இருந்தார் என்று சொன்னால், அவனை அந்த இடத்திலே விதிக்கக்கூடிய, இல்ல அந்த இடத்துல அவனை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை தேவன் யாருக்கு கொடுத்திருக்கிறார்? உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்ணிருக்கிறார்? ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை தான் இதிலே நாம் என்ன பண்ணுகிறது, காண முடிகிறது. என் சகோதர சகோதரியே, ஒருபோதும் நீங்கள் சாத்தானை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால் நமக்குள்ளே இருக்கிற வல்லமையுள்ள தேவன், நமக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய தேவன், அவனை மேற்கொண்ட ஒரு தெய்வம், அவனை வீழ்ந்தடிக்கக்கூடிய, அவனை மேற்கொள்ளக்கூடிய பலன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். இதை தான் இதில் என்ன பண்ணுறது, காண முடிகிறது. ஏனென்று சொன்னால் இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் சொன்னால், திடீரென்று அந்த சர்ப்பம் மாறி மோசேயை என்ன பண்ணுகிறது, பயமுறுத்த ஆரம்பிக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்ற, நீ பயப்படாத, அதை வாழை பிடி அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த வாழை பிடிச்ச உடனே என்ன பண்ணிடுது, அது திரும்ப கோலா என்ன பண்ணிடுது, மாறிடுது. கொஞ்ச நேரம் வந்து பயமுறுத்த விரும்புறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்ன பண்ண முடியாது, நிலைத்து நிற்க முடியாது, உன்னாலதான் ஜெயிக்க முடியும், அந்த வாழை பிடி என்று என்ன பண்ணுகிறார், சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் மோசே மிக பயந்தவனாக அதில் என்ன பண்ணுகிறான், வெளிப்படுகிறான். என் சகோதர சகோதரியை, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலும் அதை தான் என்ன பண்ணுகிறது, காண முடிகிறது. கொஞ்ச நேரம் பிசாசானவன் என்னமோ இந்த உலகத்தில் ஜெயித்தவனை போல என்ன பண்ணுகிறான், காட்டிக் கொள்கிறான் சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது. ஆனால் அது நிரந்தரம் அல்ல என்பதை தேவன் 3 நாட்களில் என்ன பண்ணுகிறார், நிரூபிக்கிறார். அந்த 3 நாட்கள் பிசாசானவன் நினைத்திருக்கிறான், நான் தான் ஜெயித்தேன், நான் தான் இனி உலகத்தில் பாவத்தை யாரும் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி. ஆனால் தேவனுக்கு தெரியும், இது அவனுடைய சும்மா என்ன பண்ணுது, மனக்கணக்கு, இது ஒருபோதும் ஜெயிக்காது என்று சொல்லி 3 நாட்களில் தேவன் திரும்ப உயிர் தெழுந்து பிசாசானவன் நிலைத்து நிற்க முடியாதபடி அவனை என்ன பண்ணார், தேவன் என்ன பண்ணார், அழித்து போட்டார். இதை இதில் என்ன பண்ணுகிறது, காண முடிகிறது. மூன்றாவது ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், தேவனுடைய எம்பவர்மெண்ட், அதாவது தேவனுடைய வல்லமை. அது எப்படி வருகிறது என்று சொன்னால், தேவன் ஒரு மனிதனை தன்னுடைய வேலைக்கென்று தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னால், அவனுக்குண்டான வல்லமை யாரிடத்திலிருந்து வருகிறது, அவரிடத்திலிருந்து தான் என்ன பண்ணுகிறது, வருகிறது. என் சகோதர சகோதரி, அதை தான் இதில் என்ன பண்ணுகிறது, காண முடிகிறது. மோசே தேவனுக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவன் என்ன செய்ய போகிறான், எகிப்துக்கு சென்று தன்னுடைய சொந்த ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணுகிறான், விடுவித்து என்ன பண்ணுகிறான், கொண்டு வர போகிறான். இதை தான் இதில் நாம் என்ன பண்ணுகிறது, காண முடிகிறது. இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது, இத்தனை நாட்கள் ஒரு பாம்பை பார்த்து, ஒரு சர்ப்பத்தை பார்த்து பயந்து கொண்டிருந்த ஒரு மனிதன், இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அந்த சர்ப்பத்தை பிடி, அது என்ன பண்ணும், மாறும் என்று சொல்லி. ஒருவேளை நாம் யோசிக்கலாம், இந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்றாரு, கமாண்ட் கொடுக்கிறாரு, அதனால அவன் போய் அதை பிடிக்கிறான், அந்த கோல் என்ன பண்ணுகிறது, அந்த சர்ப்பம் என்ன பண்ணுகிறது, கோலாக என்ன பண்ணுகிறது, மாறுகிறது. ஆனால் இன்னும் 2 இடத்துல அவன் என்ன பண்ணுகிறான், இந்த காரியத்தை செய்கிறான். அந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு கமாண்ட் கொடுக்க கிடையாது, இப்ப கோலை பிடி, இப்ப கோலை விடு, இப்ப பாம்பை பிடி, அப்படிலாம் ஆண்டவர் கமாண்ட் கொடுக்க கிடையாது. அந்த இடத்திலே அவன் நினைத்த நேரத்திலே அந்த கோலை பாம்பாக மாற்றுகிறான். அவன் நினைத்த நேரத்திலே அந்த பாம்பை என்ன பண்ணுகிறான், திரும்ப கோலாக என்ன பண்ணுகிறான், மாற்றுகிறான். ஏன் என்று சொன்னால், அந்த வல்லமை யாரிடத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், விடுவிக்கக்கூடிய வல்லமை யாரிடத்திலே கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், மோசே இடத்திலே என்ன பண்ணிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். என் சகோதர சகோதரி, இதை தான் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலும் நாம் என்ன பண்ணுகிறது, காண முடிகிறது. நன்றாக கவனிங்க இந்த இடத்துல. அதாவது ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை யாரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவிடத்தில் என்ன பண்ணுகிறது, இருக்கிறது. அவர் போய் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து சிலுவையில் அடிக்கப்பட்டு 3 நாட்கள் என்ன பண்ணுகிறார், அந்த கல்லறையில் என்ன பண்ணுகிறார், வைக்கப்படுகிறார். அப்படி வைக்கப்படும் பொழுது அவருக்கு தெரியும், கண்டிப்பாக என்னுடைய தேவன் என்னை உயிர்ப்பிக்க வல்லவர், அவருக்கு தெரியும் இத்தனை நாட்களுக்கு பிறகு என்னை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி தன்னுடைய உயிரை, அதாவது தன்னுடைய உயிரை என்ன பண்ணுகிறார், இந்த உலகத்திலே பணயம் வைக்கிறார். யார் மேலே நம்பிக்கை வைத்து, யார் மேலே விசுவாசம் வைத்து, தேவன் மேலே விசுவாசம் வைத்து. ஆனால் உலகத்தில் இருக்கிற சாத்தான் நினைத்திருப்பான், இல்ல அவ்வளவுதான், இயேசு கிறிஸ்துவை இதோடு நாம் கல்லறையிலே கல் வைத்து மூடிவிட்டோம் என்று சொல்லி, நீ ஒருபோதும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வரமாட்டார் என்று சொல்லி, உயிர்த்தெழுதல் தேவனுடையது என்பதை விசுவாசித்து, இந்த உலகத்தில் நான் தேவனை நம்பி வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த உயிர்த்தெழுதலை ருசி பார்த்து வெளியே வந்தவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. பிசாசானவன் நினைத்தான் செத்தவர் என்று சொல்லி, ஆனால் ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து நான் செத்தவர் அல்ல, உயிர்த்தெழுந்து உன்னை சாகடிக்க வந்தவன் என்று சொல்லி, உன்னை சாகடிக்க வந்தவர் என்று சொல்லி என்ன பண்ணார், பிசாசானவனை
இயேசு கிறிஸ்து வீழ்ந்தடிக்க என்ன பண்ணார், வைத்தார். அதை தான் இதில் என்ன பண்ணுகிறது காண முடிகிறது. அடுத்த ஒரு காரியம் இதில் நாம் பார்க்கும் பொழுது, மோசே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருந்த பொழுதும் பிசாசானவனை காணும் பொழுது, அதாவது அந்த பாம்பை காணும் பொழுது, இந்த பாம்பு என்ன செய்கிறது, அவனை என்ன பண்ணுகிறது, பயமுறுத்த ஆரம்பித்த உடனே இவன் என்ன பண்ணுகிறான், விலகி ஓட என்ன பண்ணுகிறான், ஆரம்பிக்கிறான். இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், என் சகோதர சகோதரியே, பிசாசானவனை நாம் தனி மனிதனாக மாம்சத்தை கொண்டு அவனை சந்திக்க முயற்சிக்கும் பொழுது நாம் என்ன பண்ண முடியாது, நம்ம ஒரு ஹெல்ப்லெஸ், உதவி இல்லாத ஒரு மனிதனாக தான் என்ன பண்ண முடியும், நிற்க முடியும். பிசாசு என்று சொல்லும் பொழுது அவனை மாத்திரம் சொல்லாமல், நீங்கள் ஒரு பாவத்தை சந்திக்கும் பொழுது, இல்ல இந்த உலகத்தை சந்திக்கும் பொழுது, இல்ல இந்த மாதிரி பிசாசான காரியங்களை சந்திக்கும் பொழுது, நீங்கள் மாம்சத்தை கொண்டு அவனோடு போராட நினைத்தால் அதனுடைய பலன் என்னவென்று சொன்னால் மோசேயுடைய காரியம்தான். என்னன்னு சொன்னா, விலகி ஓட இல்ல பயப்பட தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆரம்பிப்போம். ஆனா என் சகோதர சகோதரி, உனக்குள்ள இருக்கக்கூடிய எம்பவர்மெண்ட், உனக்குள்ள இருக்கக்கூடிய வல்லமையை நீ பயன்படுத்த ஆரம்பித்தா என்று சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ளுங்க, அந்த பிசாசானவன் என்ன பண்ணுவான், ஒன்றும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது, உங்களையும் என்னையும். அதை தான் மோசேயிடத்திலே காண முடிகிறது. உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கக்கூடிய தேவ வல்லமையை நாம் இன்னும் இந்த உலகத்திலே அறியாமல் இருக்கிறோம். மோசேயுடைய வாழ்க்கையில் அதை தான் காண முடிகிறது. அந்த பாம்பை பார்த்த உடனே என்ன பண்ணுகிறான், மோசே பயந்து என்ன பண்ணுகிறான், ஓடுகிறான். மோசேக்கு தெரியல, நான் என்ன இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியத்தை, விடுதலை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்ய இருக்க போகிறேன் என்று சொல்லி என்ன பண்ணல, தெரியல. அந்த வல்லமையை அவன் அறிந்திருந்தான் என்று சொன்னால் பயப்படாமல் அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பான், நின்று இருப்பான். ஆனால் இதை யாரிடத்திலே காண முடிகிறது, இயேசு கிறிஸ்துவினிடத்திலே காண முடிகிறது. இயேசு கிறிஸ்து எதற்காக அந்த பூமியிலே வந்தார் என்று சொன்னால், நம்மை அதாவது பாவத்திலிருந்து, பிசாசானுடைய பிடியிலிருந்து மீட்டு நமக்கும் தேவனுக்கும் பிதாவுக்கும் திரும்ப ஒரு புதிய ஒரு உறவு, அதாவது ஏதேன் தோட்டத்தில் இழந்த அந்த உறவை புதுப்பிப்பதற்காக தான் தேவன் என்ன பண்ணார், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்து செய்வதற்காக தான் இந்த பூமியில் என்ன பண்ணார், வந்தார். அதாவது பிசாசானவின் பிடியிலிருந்து விடுவிப்பதற்காக. பல முறை பிசாசானவன் இயேசுவை மேற்கொள்ள வரும் பொழுது இயேசு கிறிஸ்து தான் யார் என்பதை என்ன பண்ணார், முழுமையாக உணர்ந்திருந்தார். தன் தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் இந்த பூமியிலே நான் வந்திருக்கிறேன், நான் ஒரு மனுஷனாக வந்திருக்கிறேன் என்று சொல்லி பிசாசானவனை எதிர்த்து நின்று அவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல நல்ல வார்த்தைகளை கொடுத்தது மாத்திரமல்ல, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அவனை கடிந்து கொள்ளுகிற அளவுக்கு தேவன் என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், பலமுள்ள ஒரு பாத்திரமாக என்ன பண்ணார், இருந்தார். இவையெல்லாம் எதற்கு நம்ம சொல்லப்படுகிறது, இதன் மூலியமாக தான் இயேசு கிறிஸ்து பலமுள்ளவர் என்று நாம் அறிந்து கொள்கிறோமா என்று சொன்னால் அது கிடையாது. இயேசு கிறிஸ்து பலமுள்ளவர், அவரும் ஒரு கடவுள் தான். ஆனால் இவை அனைத்தும் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது சொன்னால், நாம் புரிந்து கொள்வதற்காக, நாமும் அப்படி பயணிப்பதற்காக தான் இவை எழுதப்பட்டிருக்கிறது. என் சகோதர சகோதரி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூன்று பேரும் சரிசமமானவர்கள். அதில் எங்கேயும் என்ன பண்ணவில்லை, ஏற்றமோ இறக்கமோ எதுவும் என்ன பண்ணாது, கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரும் பொழுது, இந்த பூமியிலே வந்து 33 வருஷங்கள் அவர் வாழ்ந்து மரித்து உயிரோடு எழும்புகிற வரைக்கும் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார், அதாவது அவர்களுக்குள்ளே ஒரே சித்தம் தான் என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. என்ன சித்தம் என்று சொன்னால், பாவத்தில் இருந்து மக்களை விடுவிக்க வேண்டும். பிதா அப்படிப்பட்ட ஒரு சித்தத்தை முன்னெடுக்கும் பொழுது மூன்று பேரும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூன்று பேரும் அந்த ஒரு சித்தத்திலே பயணிக்கிறாங்க. அந்த ஒரு சித்தத்திலே அவர்கள் பயணிக்கும் பொழுதுதான் இயேசு எந்தெந்த இடத்துல தன்னை தாழ்த்த வேண்டுமோ அந்தந்த இடத்துல தன்னைத்தானே தாழ்த்தி என்ன பண்ணுகிறார், இந்த பாவத்திலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி இறங்கி என்ன பண்ணுகிறார், செல்லுகிறார். அப்படி அவர் தன்னைத்தானே தாழ்த்துவதால் அவர் கடவுள் கிடையாது, இல்ல அவர் பிதாவிடத்திலிருந்து தான் வல்லமையை பெற்றுக் கொள்கிறார் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அவரிடத்திலே வல்லமை உண்டு, பிதாவுக்கு இணையான வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு, பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டு. மூன்று பேரும் ஈக்குவல், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் தான் செய்ய வந்த வேலை என்பதை அழகாக புரிந்து கொண்டு எங்கு தன்னை தாழ்த்த வேண்டுமோ அவராக தன்னை தாழ்த்தி என்ன பண்ணுகிறார், செய்கிறார். இதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அவர் தன்னைத்தானே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து என்ன பண்ணார், இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி என்ன பண்ணுகிறது, சொல்லப்படுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து கடவுள், அதாவது பிதாவோடு இந்த மக்களை திரும்ப இணைக்க வேண்டும் என்கிற ஒரு சித்தத்தை எடுத்துக்கொண்டு இந்த பூமியிலே வந்து பிசாசானவனை எதிர்த்து நிற்கக்கூடிய பலமுள்ளவராக என்ன பண்ணார், இருந்தார். இதை தான் இதில் என்ன பண்ணுறது காண முடிகிறது. சங்கீதம் 110:2 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். அடுத்த ஒரு காரியம், இந்த செங்கோல் நமக்கு குறிக்கக்கூடிய, அந்த கோல் நமக்கு குறிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை குறிக்கிறது. முக்கியமாக இந்த சம்பவம் முழுவதும் ஒரு வரலாற்றை என்ன பண்ணுகிறது, மோசேக்கு வெளிப்படுத்துகிறது. அதாவது மோசேயினுடைய கையிலே அந்த கோல் இருக்கும் பொழுது அது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், யோசேப்பினுடைய காலகட்டத்திலே பஞ்சம் வரும் பொழுது அவர்கள் என்ன
செய்கிறார்கள்? எகிப்து தேசத்திற்கு அருகே வந்து அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? அந்த பஞ்சத்திலிருந்து என்ன பண்ணுகிறார்கள்? தப்பிக்கிறார்கள். அந்த மோசேயினுடைய கையிலிருந்து அந்த கோல் தரையிலே விழுவது எதை குறிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர்கள் அந்த தேசத்தில் இருக்கும் பொழுது பல வருஷங்கள் கடக்கும் பொழுது அவர்களை பற்றி அறியாத இன்னொரு ராஜா வந்து அவர்களை பாடுபடுத்துகிற ஒரு காலத்தை என்ன பண்றது குறிக்கக்கூடிய காரியம். திரும்ப அந்த கோல் மோசேயினுடைய கரத்திலே வரும் பொழுது அதை எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், ஆண்டவர் திரும்ப இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு அவர்களுடைய சொந்த தேசமாகிய கானான் தேசத்துக்கு கொண்டு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணுறது குறிப்பிடப்படுகிறது. இதை வைத்து நாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது இந்த சம்பவம் எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியிலே வந்ததையும் அதே போல அவருடைய பலியையும் என்ன பண்ணுகிறது நம்ம காண முடிகிறது. அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து இந்த பூமியில மரித்த ஒரு காரியத்தை என்ன பண்ணுகிறது காண முடிகிறது. எப்படி என்று சொன்னால், இந்த வசனத்தில் அதை தான் என்ன பண்ணுகிறது காண முடிகிறது. இந்த 110 சங்கீதம் 110 அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அழகாக சொல்லப்படுகிறது. அவர் என்ன பண்ணுவார்? மீண்டும் ஆளுகை செய்வார் என்று சொல்லி என்ன பண்ணுகிறது சொல்லப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் அவரிடத்தில் ஆளுகை இருந்தது. அந்த ஆளுகை மனிதனிடத்தில் கொடுத்தான். மனிதன் அந்த ஆளுகையை தவறாக பயன்படுத்தி பிசாசானவனால் என்ன பண்ணுகிறான்? பாவத்தில் விழ பண்ணுகிறான். திரும்ப இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில மரித்து திரும்ப ஆண்டவருக்கும் அவனுக்கும் ஒரு கனெக்ஷனை கொடுக்கிறாரு. திரும்ப என்ன பண்றான்? ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ணுகிறார்? இயேசு கிறிஸ்து மறுபடியும் 2ஆம் வருகையிலே வரப்போகிறார். 2ஆம் வருகையிலே வந்து 1000 வருஷங்கள் என்ன பண்ணுகிறார்? இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகிறார். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் என்ன பண்ணுகிறது காண முடிகிறது. திரும்ப அந்த கவர்மெண்டல் அந்த நிர்வாக அதிகாரமும் அந்த வல்லமையும் யாரிடத்தில் வருகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவிடத்தில் என்ன பண்ணுகிறது வருகிறது. முதல் வருகையிலே ஒருவேளை அவர் தன்னை தாழ்த்தியவராக தன்னைத்தானே வெறுத்து தன்னை அடிமைப்படுத்தி தன்னை தாழ்த்தி தன்னுடைய மக்களுக்காக வந்து மரிக்கக்கூடிய ஒரு பாதையை நாம் பார்க்க முடியும். அவர் இந்த உலகத்தில் மனிதனாக வந்த ஒரு பாதையை பார்க்க முடியும். ஆனால் 2ஆம் வருகை அப்படிப்பட்ட வருகையாக இருக்காது. 2ஆம் வருகை ஆளுகை செய்யக்கூடிய இயேசுவாக என்ன பண்ண போகிறார்? வரப்போகிறார். அதை தான் என்ன பண்ணுகிறது நாம் காண முடிகிறது. என் சகோதர சகோதரி, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். ஒருவேளை நாம் இந்த கோல் இயேசு என்று எடுத்துக்கொண்டால் அது சர்ப்பமாக மாறுகிறது, அது என்ன கணக்கு என்று சொல்லி என்ன பண்ணலாம் நாம் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது அதற்குண்டான பதில், இயேசு என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால் இயேசு கோல் தான், அதை நம்ம எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் கீழே விழுந்தது சர்ப்பமாக மாறுகிறது என்று சொன்னால் நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், யோவான் புத்தகத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அதாவது அன்றைக்கு வனாந்திரத்திலே பாம்பை போல் பாம்பு உயர்த்தப்பட்டு எல்லோருக்கும் ஒரு சேமத்தை கொண்டு வந்தது போல இயேசு கிறிஸ்து அதாவது தேவனுடைய குமாரனும் என்ன பண்ணுகிறார்? ஒரு நாள் என்ன பண்ணுகிறார்? உயர்த்தப்பட போகிறார். அதன் மூலியமாக பல பேர் என்ன பண்ண போறாங்க? பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட போகிறார்கள் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார்? யோவான் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். சகோதர சகோதரியே, சர்ப்பம் என்பது எதை குறிக்கக்கூடிய காரியம் என்று சொன்னால் தேவனுடைய சாபம், அதை குறிக்கக்கூடிய ஒரு காரியம் தான். அந்த சாபமாக தான் யார் வந்தால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? இந்த பூமியிலே வந்தார். அப்ப அதை தான் நாம் என்ன பண்ணுகிறது புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சாபமாக மாறி அவர் மரித்து எல்லா பாவங்களையும் அவர் சுமந்து அவர் மரித்து என்ன பண்ணுகிறார்? திரும்ப உயிர்த்தெழும் பொழுது எல்லா பாவத்திலிருந்தும் எல்லா சாபத்திலிருந்தும் நம்மை விடுவித்து திரும்ப ராஜரீகம் பண்ணுகிற ஒரு கூட்டமாக தான் என்ன பண்ணுகிறார்? அந்த செங்கோலை ஏந்தி என்ன செய்ய போகிறார்? ஆளுகை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதை தான் இதிலே நாம் என்ன பண்றது காண முடிகிறது. என் சகோதர சகோதரியை நன்றாக நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த வசனங்கள் நமக்கு அழகாக இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீக தன்மையும் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து திரும்ப 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த ஒரு காரியத்தையும் அழகாக என்ன பண்ணுகிறது? வெளிப்படுத்துகிறது. என் சகோதர சகோதரியே, இந்த முதல் சம்பவம் நமக்கு காட்டுகிற காரியம் அதுதான். நமக்கென்று ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒருவர் வரப்போகிறார். நமக்கென்று ஒரு விடுதலை செய்யக்கூடிய ஒருவர் வரப்போகிறார். அவர் நமக்கும் தேவனுக்கும் இடையே நடந்த ஒரு மிகப்பெரிய விரிசலை என்ன பண்ண போறார்? அதை திரும்ப சேர்க்க போகிறார். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து நமக்குண்டான உயிர் மீட்சியையும் நமக்குண்டான நித்திய வாழ்க்கையும் அவர் கொடுத்து செல்ல போகிறார் என்கிற ஒரு காரியத்தை என்ன பண்ணுகிறது காண முடிகிறது. 2வது காரியம் நாம் பார்க்கும் பொழுது 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை 2வது ஒரு சம்பவம் என்ன பண்ணுகிறது வெளிப்படுத்துகிறது. அந்த சம்பவம் வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்று சொன்னால், அவருடைய கரம், அதாவது மோசேவுடைய கரத்தை என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? உன்னுடைய சட்டைப்பை, அதாவது உன்னுடைய துணியை தூக்கி உன்னுடைய இருதயத்தின் பக்கத்தில் என்ன பண்ணு வை. அப்பொழுது என்ன பண்ணும்? கொஞ்ச நேரம் கழிச்சு அதை திரும்ப எடு. உன்னுடைய கை முழுவதும் என்ன பண்ணுது? குஷ்டமாக மாறி இருக்கிறது என்ன பண்ணுகிறார்? மோசே காண்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் அதை என்ன பண்ணும்? உள்ள வையின். அந்த இடத்துல மறுபடியும் அவர் உள்ள வைத்து என்ன பண்ணுகிறார்? கொஞ்ச நேரம் கழித்து அதை வெளியே எடுக்கிறார். வெளியே எடுக்கும் போது திரும்ப அந்த கை என்ன பண்ணுது? பழைய கையை போல என்ன பண்ணுது? அழகாக என்ன பண்ணுகிறது? மாறி போகிறது. இந்த சம்பவத்தை என்ன பண்ணுகிறார் சொல்லுகிறார். என் சகோதர சகோதரியே, தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. வேதாகமத்தை பார்க்கும் பொழுது லெப்ரசி, அதாவது குஷ்டரோகம் என்பது எதை குறிக்கக்கூடிய காரியம் என்று சொன்னால் பாவத்தை குறிக்கக்கூடிய காரியம். பாவத்தினுடைய சம்பளமாக தான் நம்ம அதை என்ன பண்ணுறது புரிந்து கொள்ள முடிகிறது. பாவத்தினுடைய வெளிப்பாடாக தான் எதை புரிந்து கொள்ள முடிகிறது? குஷ்டரோகத்தை என்ன பண்ணுகிறது? வேதாகமத்திலே புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் இதிலே நாம் பார்க்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம். குஷ்டரோகம் என்பது ஒரு மிகப்பெரிய கொடிய வியாதி. இன்றைக்கு வரைக்கும் மனிதனால் மனித
ஞானத்தை வைத்துக்கொண்டு அதற்குண்டான தீர்வை என்ன பண்ண முடியல, மனிதனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்றைக்கு மனிதன் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் அதற்குண்டான தீர்வை என்ன பண்ண முடியல, மனிதன் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய கரத்தை எடுத்து என்ன பண்ணு, இருதயத்தின் பக்கத்தில் என்ன பண்ணு, வெயி. இப்ப அந்த கரம் என்னவாகுது, குஷ்டமாக மாறுகிறது. திரும்ப எடுக்கும் பொழுது வெளியே வரும்போது குஷ்டமாக இருக்கிறது. திரும்ப அந்த இருதயத்திற்குள்ளே வைக்கும் பொழுது, இருதயத்தின் அருகிலே வைக்கும் பொழுது அது என்னவாக மாறுகிறது என்று சொன்னால் ஒரு சுத்தமான ஒரு கையாக திரும்ப என்ன பண்ணுகிறது, மாறுகிறது. இதை தான் நம்ம என்ன பண்ணுறது, காண முடிகிறது. இரண்டாம் சம்பவம் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் தேவனுடைய வல்லமை என்ன பண்ணுகிறது, அழகாக நமக்கு என்ன பண்ணுகிறது, வெளிப்படுத்துகிறது. அதை தான் இதில் என்ன பண்ணுகிறது, நாம் காண முடிகிறது. அதாவது இரண்டாவது சம்பவம் நமக்கு என்ன பண்ணுகிறது, வெளிப்படுத்துகிறது சொன்னால் நம்முடைய பாவங்கள் முழுவதையும் அவர் என்ன பண்ணுகிறார், எடுத்து போடுகிறவர். இரண்டாம் சம்பவம் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் முழுவதையும் அவர் நம்மிடத்திலிருந்து எடுத்து போடுகிறவர், நம்முடைய தெய்வம் என்பதை அழகாக நமக்கு என்ன பண்ணுகிறது, வெளிப்படுத்துகிறது. முதல் சம்பவத்தில் தேவன் எதை உபயோகப்படுத்தினார் என்று சொன்னால் தடியை, அதாவது கோலை உபயோகப்படுத்தினார். இரண்டாவது சம்பவத்தில் தேவன் எதை உபயோகப்படுத்துகிறார் என்று சொன்னால் கரத்தை என்ன பண்ணுகிறார், உபயோகப்படுத்துகிறார். கரம் எதற்கு உபயோகப்படுத்துகிறோம் சொல்ல, ஒரு மனிதனுடைய எனர்ஜி, ஒரு மனிதனுடைய ஆற்றல் தான் கரம். அவனுடைய சிந்தனைகள், அவருடைய எண்ணங்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, மாம்ச அளவில் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறதோ அதுக்கு ஒரு ஆற்றல் கொடுக்கக்கூடிய, அந்த காரியத்தை செய்யக்கூடிய ஒரு காரியம் தான் என்னவென்று சொன்னால் கரம். இப்ப ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார், மனிதனிடத்தில் சொல்லுகிறார். மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய முதல்ல அவன் கையில இருந்த ஒரு காரியத்தை உபயோகப்படுத்தினார். இப்பொழுது அவனுடைய கையை என்ன பண்ணுகிறார், உபயோகப்படுத்துகிறார். இதை நாம் பார்க்கும்போது ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். தேவன் மனிதனை கொண்டு செய்ய இருக்கக்கூடிய காரியத்தை அழகாக என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்துவார். உதாரணத்துக்கு கரம் என்பது மனிதன் செய்யக்கூடிய ஆற்றல், மனிதன் செய்யக்கூடிய வேலைகளை கரம் என்ன பண்ணுகிறது, செய்கிறது. இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், மோசேயினுடைய கரத்தை கொண்டு தான் என்ன பண்ணுகிறார், எகிப்திலே மிகப்பெரிய காரியங்களை செய்ய இருக்க போகிறார். எகிப்து மக்களை விடுவித்து என்ன பண்ணுகிறார், எகிப்தில் இருக்கக்கூடிய மக்களை, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து வெளியே என்ன பண்ணுகிறார், கொண்டு போக போகிறார். சோ மோசேவை தேவன் என்ன பண்ணுகிறார், உபயோகப்படுத்த போகிறார். மோசே ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக தேவன் என்ன பண்ண போகிறார், பயன்படுத்த போகிறார். அதை தான் இதில் நம்ம என்ன பண்ணுகிறது, காண முடிகிறது. அப்பொழுது தேவன் மிகப்பெரிய வல்லமைகளையும் மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் மோசேயை கொண்டு என்ன செய்ய போகிறார், அந்த இடத்துல என்ன பண்ணுகிறார், செய்ய போகிறார். இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால், இயற்கையான மனிதன் ஒருபோதும் தேவன் பயன்படுத்துகிற மனிதனாக என்ன பண்ண மாட்டார், இருக்க மாட்டார். தேவன் ஒரு மனிதனை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய மாம்சத்தை தூக்கி போட்டுவிட்டு தேவன் அவனுக்குள்ளே வைக்கக்கூடிய அபிஷேகம், தேவன் அவனுக்குள்ளே இருந்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே அது தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதாக தான் என்ன பண்ணும், இருக்கும். ஏனென்று சொன்னால் இயற்கை மனிதன் எதற்கு உட்பட்டவனாக இருக்கிறான், பாவத்திற்கு உட்பட்டவனாக தான் என்ன பண்ணுகிறான், இருக்கிறான். இப்பொழுது நாம் வந்த சந்ததி ஆதாம் ஏவாளுடைய சந்ததி, நம் எல்லோரும் மேலுமே என்ன இருக்கிறது என்று சொன்னால் பாவம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது. இப்ப நம்மை கொண்டு தேவன் ஒரு காரியத்தை செய்வார் என்று சொன்னால் இல்லை. நம்மை கொண்டு தேவன், அதாவது ஆதாம் ஏவாள் வழிவந்த சந்ததியை கொண்டு தேவன் செய்வார் என்றால் செய்ய மாட்டார். ஆதாம் ஏவாள் வழிவந்த சந்ததியாகிய நாம் மரித்து, பாவத்திற்கு மரித்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் உயிர்த்தெழும் பொழுதுதான் நம்மை கொண்டு தேவன் என்ன பண்ணுவார், மிகப்பெரிய காரியங்கள் இந்த பூமியில் என்ன பண்ணுவார், செய்வார். இதை தான் மோசேயுடைய வாழ்க்கையில் அழகாக என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். உன்னுடைய கை உன்னுடைய இருதயத்தின் பக்கம் போகும் பொழுது அது என்னவாக மாறுகிறது, குஷ்டமாக மாறுகிறது. ஏனென்று சொன்னால் மனிதனுடைய இருதயத்திற்குள்ளே அவ்வளவு பாவங்கள் புதைந்து கிடக்கிறது. உன்னுடைய இருதயத்தின் வெளிப்பாடு தான் எங்கே வெளிப்படுகிறது, உன்னுடைய கையில என்ன பண்ணுகிறது, குஷ்டமாக என்ன பண்ணுகிறது, நோயாக என்ன பண்ணுகிறது, வெளிப்படுகிறது. இதை தான் என்ன பண்ணுகிறார் ஆண்டவர், யாருக்கு வெளிப்படுத்துகிறார், மோசேக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். என் சகோதர சகோதரியே, மனிதனுடைய இருதயத்திற்குள்ளே பாவம் ஒளிந்திருக்கிறது. ஆனால் அவனுடைய கையிலே குஷ்டரோகம் வெளிப்படும் போது அந்த பாவம் என்ன பண்ணுகிறது, வெளிப்படுகிறது. இதுதான் பாவம் என்று சொல்லி என்ன பண்ணுகிறது, வெளிப்படுத்துகிறது. மனிதனுடைய இயற்கை தன்மை இதுதான். ஆனால் திரும்ப அவனுடைய இருதயம் சுத்தமாக்கப்பட்ட இருதயத்துக்குள்ளே கொண்டு போய் அவன் ஆண்டவர் சொல்ல, மறுபடியும் இப்ப கொண்டு போய் அவனுடைய கையை வெய் அப்படிங்கிறார். இப்ப வச்சு எடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை புது சரீரமாக என்ன பண்ணுகிறார், மாற்றுகிறார். இப்பொழுது அவனுடைய கரம் புது சரீரமாக என்ன பண்ணுகிறது, மாற்றப்படுகிறது. இப்ப ஆண்டவர் சொல்றார், இந்த கரத்தை கொண்டு வச்சு தான் என்ன பண்ண போறேன், இந்த தேசத்துல மிகப்பெரிய சம்பவங்களை என்ன பண்ண போறேன், செய்ய போறேன். ஹல்லேலூயா. என் சகோதர சகோதரி, அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசுகிற ஒரு காரியம். நம்முடைய இயற்கையான மாம்சத்தை தூக்கி என்றைக்கு நீங்கள் ஓரம் வைத்துவிட்டு தேவன் பயன்படுத்துகிற, தேவன் சுத்தப்படுத்தின, தேவனுக்குள்ளே உயிர்த்தெழுந்த ஆவிக்குரிய உயிர்த்தெழுந்தலுக்குள்ளாக நாம் என்றைக்கு பயணிக்கிறோமோ அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்களை என்னையும் இந்த தேசத்திலே மிகப்பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், மாற்றுகிறார். இதைதான் மோசேயினுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த இரண்டாம் அற்புதத்தை வைத்து நாம் என்ன பண்ண முடியுது, காண முடிகிறது. அதாவது இரண்டாம் சாயனை வச்சு நாம் என்ன பண்ணுறதை காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணாத, உன்னுடைய கர
கரம் அதற்கு தகுதி இல்லை. அதாவது ஆதாம் ஏவாள் வழியாக சந்ததியின் வழியாக அந்த கரம் தகுதி இல்லை. உன் இருதயத்தில் வச்சு எடுக்கும் பொழுது அது இவ்வளவு மோசமானதாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நான் அதை சுத்தப்படுத்தி இருக்கிறேன், நான் அந்த அழுக்குகள் எடுத்திருக்கிறேன், நான் அந்த பாவத்திலிருந்து உன்னை மீட்டு எடுத்திருக்கிறேன். நீ என்றைக்கு பாவத்திலிருந்து விடுபட்டு வருகிறாயோ, என்றைக்கு உன்னுடைய மாம்சம் அன்றைக்கு யோவான் புத்தகத்தில் சொன்னார், நீ என்ன பண்ணணும், திரும்ப குழந்தையை போல என்ன பண்ணணும், மாறணும், ஒரு திரும்ப மறுபிறப்பு அடையணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு சரீரமாக என்றைக்கு ஆண்டவருக்குள்ளே நாம் மாறுகிறோமோ அப்பொழுதுதான் தேவன் பயன்படுத்துகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம், மாறுவோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இன்னொரு காரியத்தை அழகாக வெளிப்படுத்துகிறார் மோசேக்கு. மோசே ஒருபோதும் என்ன பண்ணாது, இந்த அற்புதங்கள் செய்யும் பொழுது நீ என்ன அதான் பஃப்ட் ஆயிரது. அதாவது மோசேக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்ன பண்ணது, உனக்குள்ள மாம்சம் ஒருபோதும் என்ன பண்ணிடக்கூடாது, வந்து விடக்கூடாது. மாம்ச காரியங்கள் ஒருபோதும் என்ன பண்ணது, வெளிப்பட்டு விடக்கூடாது. தேவன் நம்மை கொண்டு சில காரியங்கள் செய்யும் பொழுது நமக்குண்டான பெருமைகள், நமக்குண்டான அகங்காரங்கள் அது வெளிப்பட்டு நான் தான் செய்யறேன். பல பேர் இன்றைக்கு நம்ம அதுக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு பல பேர் சுய மாம்சத்தின்படி என்ன பண்றாங்க, பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்யும் பொழுது, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மைகள் வரும் பொழுது தயவு செய்து கவனமாக இருங்க. இதுதான் சரியான நேரம். ஏனென்று சொன்னால் இந்த நேரத்தை தான் பிசாசானவன் பயன்படுத்திக் கொள்வான். ஏனென்று சொன்னால் அவன் சொல்லிக் கொடுப்பான், உன்னுடைய சுய திறமை யாராவது கொண்டு சொல்லிக் கொடுப்பான், இல்ல மற்றவர்களுக்கு சொல்ல உன்னுடைய சுய திறமை, உன்கிட்ட இருக்கக்கூடிய பலன், உன்னுடைய ஞானம், உன்னுடைய அறிவு என்று சொல்லி என்ன பண்ணுவான், நம்ம என்ன பண்ணுவான், தூண்டி விடுவான். அந்த நேரத்தில் அவனை கடிந்து கொண்டு, இல்லை இல்லை இது என்னுடைய சுய பலன் அல்ல, நான் தேவன், என் தேவன் எனக்குள்ளே இருந்து செய்கிற காரியம் என்பதை தான் நம்ம என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். இந்த சம்பவத்தில் நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். என்னவென்று இந்த ஒரு காரியத்தில் என்ன வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், மோசே ஒரு மனிதனாக எந்த மக்களை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் எபிரேய கூட்டத்தை என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். இப்ப இந்த கை உள்ள வைக்கும் பொழுது அது குஷ்டமாக மாறுகிறது. இது எதை காட்டக்கூடிய காரியம் என்று சொன்னால், இந்த குஷ்டரோகம் என்பது பாவத்தினுடைய வெளிப்பாடு. இது அந்த மனிதர்களுடைய நிலைமை, அந்த மனிதருடைய கண்டிஷன் இதுதான், அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்துகிறார், மோசேக்கு என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். என் சகோதர சகோதரியே, அதாவது முதலாக என்ன பண்ணும், உன்னுடைய இருதயம் சுத்தமாக்கப்பட வேண்டும். இந்த கை முதல்ல இருதயத்தின் பக்கம் செல்லும் பொழுது குஷ்டரோகமாக மாறுகிறது. ஏனென்று சொன்னால் அந்த இருதயம் பாவத்தில் இருக்கிறது, அதனாலே குஷ்டரோகமாக வெளிப்படுகிறது. திரும்ப குஷ்டரோகம் உள்ள ஒரு கை இருதயத்தின் பக்கம் செல்லுகிறது. இப்பொழுது தேவன் அந்த இருதயத்தை சுத்தமாக்கி இருக்கிறார். இப்ப அங்கு செல்லும் பொழுது தேவன் கையை சுத்தப்படுத்துதலையும் செய்கிறார். முதல்ல இருதயம் சுத்தமாகும் பொழுது, உள்ளான மனிதன் சுத்தமாகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியான மனிதனும் சுத்தமாக என்ன பண்றான், ஆரம்பிக்கிறான். அதை தான் தேவன் என்ன பண்ணுகிறார், முக்கியப்படுத்துகிறார். உள்ளான மனிதன் முதல்ல சுத்தமாக, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய இருதயம், இந்த மாதிரியான காரியங்கள் என்றைக்கு பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து போடப்பட்டு சுத்தப்படுத்தப்படுகிறதோ அப்பொழுதுதான் வெளியரங்கமான காரியங்கள், வெளியரங்கமான எல்லாமே என்ன பண்ணும், சுத்தமாகும். உங்களுடைய இருதயம் சுத்தமானதாக இருந்தால் தான் உங்களுடைய பேச்சு சுத்தமானதாக இருக்கும். உங்களுடைய சிந்தனை சுத்தமானதாக இருந்தால் தான் உங்களுடைய பார்வை சுத்தமானதாக என்ன பண்ணும், இருக்கும். அப்ப உள்ளான இருதயம் அழுக்காக இருக்கும் பொழுது அதனுடைய வெளிப்பாடாக குஷ்டரோகம் வெளிப்படுகிறது. திரும்ப உள்ள கொண்டு போகும்போது உள்ளான இருதயம் சுத்தமாக்கப்படுகிறது. இப்பொழுது அவனுடைய கரம் முழுவதும் என்ன பண்ணுகிறது, ஒரு புது சரீரமாக என்ன பண்ணுகிறது, மாறுகிறது. அது மாத்திரமல்ல, இரண்டாவது ஒரு காரியம் நாம் எதை புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், இந்த குஷ்டரோகிகளுடைய வாழ்க்கை வரலாறை நாம் கொஞ்சம் வேதாகமத்தில் வாசித்து பார்க்க. குஷ்டரோகம் என்பது எதை வெளிப்படுத்தக்கூடிய காரியம் என்று சொன்னால், இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது அவருடைய இருதயம் பாவத்தை ஒளித்து வைத்திருக்கிறது. அந்த ஒளித்து வைத்த இருதயம் எப்படி வெளிப்படுகிறது என்று சொன்னால், கரத்தின் மூலியமாக என்ன பண்ணுகிறது, குஷ்டரோகமாக என்ன பண்ணுகிறது, வெளிப்படுகிறது. என் சகோதர சகோதரியை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. என்றைக்கும் இருதயம் என்ன செய்யும், பாவத்தை ஒளித்து வைக்க தான் முயற்சி செய்யும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய இருதயத்தை சுத்தப்படுத்த என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், சொல்லுகிறார். சகோதர சகோதரி, என்றைக்கும் உங்களுடைய இருதயத்திலே என்ன பண்ணுவது, ஒளித்து வைக்கிற தன்மை என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்யும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த முதல் காரியம் என்னவென்று சொன்னால், தாங்கள் நிர்வாணிகளாய் உணர்ந்த பிறகு தேவன் வரும் பொழுது அவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அவர்கள் தேவனுக்கு முன்னாடி அவர்கள் என்ன பண்ணல, நிற்கவில்லை, ஒளிந்து கொண்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிதான். நம்ம தேவனுக்கு முன்னாடி நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம ஒளிந்து கொள்றோம், பாவத்தை செஞ்சுட்டு நம்ம ஒளிஞ்சுக்கிறோம். இல்ல, தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் அழகாக புரிந்து வைத்திருக்கிறார். அவருக்கு ஒளிவு மறைவான ஒரு காரியம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்குது என்பதை தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். அதனால் தயவு செய்து உங்களுடைய இருதயத்தில் நான் பாவத்தை ஒளித்து வைத்திருக்கிறேன், இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஒருவேளை இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், அறிந்து என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். அதை தான் இதில் என்ன பண்ணுகிறது, காண முடிகிறது. என் சகோதர சகோதரி, இந்த சம்பவம் முக்கியமாக இந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஒரு காரியம் வெளிப்படுத்தப்படுகிறது, ரிடம்ஷன், அதாவது தேவனுடைய விடுதலை.
இந்த குஷ்டரோகம் சரியாகுதல் எதை குறிக்கக்கூடிய காரியம் என்று சொன்னால் தேவனுடைய விடுதலையை என்ன பண்ணுகிறது காண முடிகிறது. அதாவது நல்லா பாருங்க, அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் மோசே தன்னுடைய நல்ல கை, அதாவது நல்ல கை என்ன பண்றாரு, எடுத்து உள்ள வைக்கிறாரு. அந்த கை குஷ்டரோகமா மாறுது, வெளியே வருது. மறுபடியும் என்ன பண்றாரு, அந்த கையை உள்ளே கொண்டு போகிறார். அது என்ன பண்ணுது, மறுபடியும் நல்ல சரீரமாக என்ன பண்ணுகிறது, வெளி வருகிறது. ஒரு காரியம் அங்க என்ன பண்ணுது, அந்த இருதயம் என்ன பண்ணுகிறது, ஒரு விடுதலை, அந்த இருதயம் மாறுவதை நம்ம என்ன பண்ணுறது காண முடிகிறது. இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான். எப்படி என்று சொன்னால் தான் நல்ல ஒரு மனிதன், தன்னைத்தானே வெறுத்து தனக்குண்டான எல்லா அதிகாரங்களையும் விட்டு, தனக்குண்டான எல்லா மேன்மையும் விட்டு, தனக்குண்டான எல்லா மகிமையும் விட்டு இந்த உலகத்தில் வந்து உங்களுக்காக எனக்காக அவர் எப்படிப்பட்டவராக மாறுகிறார், ஒரு பாவியாக மாறுகிறார். ஒரு பாவியாக மாறி எல்லா பாவங்களையும் அவர் மேல் சுமந்து கொள்கிறார். உங்கள் பாவம், என் பாவம், மற்றவருடைய பாவம், எல்லா பாவத்தையும் சிலுவையின் மேலே சுமந்து கொண்டு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் ஒரு பாவமாக என்ன பண்ண, ஒரு பாவியாக என்ன பண்ணார், மாறுகிறார். எதற்காக என்று சொன்னால் உங்களுக்காக எனக்காக. அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம், அவருக்குள்ள ஒரு பாவமும் இல்லை. ஆனால் உங்களுடைய பாவம், என்னுடைய பாவம் இப்பொழுது தேவனுக்கு முன்னாடி ஒரு நீதியையும் ஒரு நியாயத்தையும் உண்டாக்குவதற்காக இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன பண்ணார், பாவியாக என்ன பண்ணுகிறார், மாறுகிறார். இந்த ஒரு காரியம் நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், குஷ்டரோகிகள் என்றைக்கும் ஊருக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்துல தான் வைப்பாங்க. ஊருக்குள்ள என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. அதுதான் யூதர்களுடைய ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு கலாச்சாரம். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணப்படுகிறார் என்று சொன்னால் ஊருக்கு வெளியே கொல்கதா என்கிற ஒரு மலையின் மேலே என்ன பண்ணுகிறார், சிலுவையில் அடிக்கப்படுகிறார். அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அங்கு தொங்குகிறார். 3 மணி நேரம் இருள் சூழ்ந்துகிற ஒரு நேரமாக எழும்புகிறது. அந்த நேரத்தில் நாம் எப்படி பார்க்க முடிகிறது, அவர் எல்லா பாவங்களையும் சுமந்து கொண்டபடியால், எல்லா பாவமும் அவர் மேலே இருந்தபடியால் பரிசுத்த தேவனை விட்டு ஒரு பிரிந்த ஒரு நிலைமைக்கு என்ன பண்ணுகிறார், செல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு அவர் சென்று எல்லா பாவங்களையும் சுமந்து தன்னுடைய எல்லா ரத்தங்களையும் இந்த பூமியிலே சிந்தி எல்லாருடைய பாவத்தையும் கழுவி தன்னுடைய உயிரை இந்த உலகத்தில் விட்டு ஒரு மரணத்திற்குள்ளாக சென்று கல்லறையிலே 3 நாட்கள் வைக்கப்பட்டு திரும்ப உயிரோடு என்ன பண்ணுகிறார், எழும்பி என்ன பண்ணுகிறார், பாவத்தை ஜெயித்து பிசாசானவனை ஜெயித்து என்ன பண்ணுகிறார், வெளியே என்ன பண்ணுகிறார், வருகிறார். இந்த விடுதலையின் செயல்பாடு எங்கு வெளிப்படுகிறது என்று சொன்னால் மோசேக்கு செய்த 2ஆம் அற்புதத்தில் என்ன பண்ணுகிறது, வெளிப்படுகிறது. என் சகோதரி மோசேயுடைய நல்ல கரம் அந்த இருதயத்தின் பக்கம் செல்லும் போது அந்த பாவத்தை அந்த கரம் சுமந்து கொண்டு வெளியே வரும்போது அது ஒரு பாவமாக என்ன பண்ணுகிறது, வருகிறது. ஒரு குஷ்டரோகத்தை கொண்டு என்ன பண்ணுகிறது, வருகிறது. திரும்ப இருதயம் சுத்தமாக்கப்பட்டு உள்ளே செல்லும் பொழுது அந்த கரத்தை தேவன் என்ன பண்ணுகிறார், ஒரு பரிசுத்த சரீரமாக மாற்றி, ஒரு புது சரீரமாக மாற்றி திரும்ப அந்த கை என்ன பண்ணுகிறது, வெளிப்படுகிறது. என் சகோதரி இன்றைக்கும் நம்முடைய நிலைமையை ஆண்டவர் அழகாக இந்த சம்பவத்தின் மூலமாக என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். என் சகோதரி நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னும் உங்களுடைய இருதயத்திலே பாவம் இருக்குமே ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுகிற சில சம்பவங்கள், சில காரியங்கள் நீங்க டிசைன் பண்ணுங்க, புரிந்து கொள்ளுங்க. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வியாதிகள் வருது, ஏன் இந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, ஏன் இந்த வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வருது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சில நேரத்தில் வியாதிகள் வருவது நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதாக இருக்கலாம், நம்மளுடைய கவனம் குறைவாக இருக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது செய்த சின்ன சின்ன காரியங்கள், அதாவது மாம்ச அளவில் சாப்பிட்ட சாப்பாடு சேராமல் இருக்கலாம். இந்த மாதிரி சில சம்பவங்கள் என்ன பண்ணலாம், வரலாம். ஒரு சில நேரத்தில் தேவன் பாடுகளை என்ன பண்ணலாம், அனுமதிக்கலாம். ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணலாம், நாம் செய்த பாவத்தினுடைய வெளிப்பாடாக என்ன பண்ணலாம், இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எது என்ன என்பதை தேவனுடைய சமூகத்தில் உட்காரும் பொழுதுதான் என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். இதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. எனக்கு நன்றாக தெரிந்த ஒரு குடும்பம் இருந்தாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம், ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அவங்க குடும்பத்தில் என்ன பண்ணுச்சு, பிசாசானுடைய பிரச்சனை வந்துச்சு. நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், ஜெபம் பண்ணி பார்த்தோம். பிசாசானன் சபைக்கு வந்தால் பிசாசு போகுது, திரும்ப அவங்க வீட்டுக்கு போனால் பிசாசு என்ன பண்ணுது, வருது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் என்ன பண்ணுது, அந்த காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நன்றாக கவனிங்க என்னுடைய சகோதரி, ஒரு நாள் அவருடைய வீட்டில் ஜெபிக்கும் பொழுது தேவன் அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தின ஒரு பாவத்தை என்ன பண்ணார், எல்லோரும் முன்னாடி என்ன பண்ண வெளிப்படுத்தினார். அவர்களுக்கு முன்னாடி ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் பாஸ்டர் இந்த தவறு நாங்கள் செஞ்சிருக்கிறோம், இதனுடைய வெளிப்பாடு தான் எங்களுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. அவருடைய குடும்பமாக அந்த பாவத்தை வந்து என்ன பண்ணாங்க, அறிக்கை செய்து அந்த பாவத்தை விடும் பொழுது அந்த பிசாசினுடைய கட்டுகள் இருந்து அவர்கள் முழுவதுமாக என்ன பண்ணாங்க, ஒரு விடுதலைக்குள்ளாக என்ன பண்றாங்க, பயணிக்கிறாங்க. இப்போ இது இப்படி நாம் புரிந்து கொள்ளணும். இப்படிதான் தேவனுடைய சமூகத்தில் உட்காரும்போது தான் இந்த டிசர்ன்மென்ட் புரிந்து கொள்ளுது. எது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எல்லாவற்றையும் தேவன் போதிக்கிறார். எல்லா காரியத்தையும் தேவன் நமக்கு என்ன பண்ணுகிறார், போதிக்கிறவராக தேவன் என்ன, எல்லா காரியத்தையும் தேவன் நமக்கு போதிக்கிறவராக என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். என் சகோதரி தேவன் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் தான் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமியில அனுப்பி நமக்காக மரிக்க செய்து ஒரு மிகப்பெரிய பலியை தேவன் என்ன பண்ணார், தன்னுடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில என்ன பண்ணார், கொடுத்தார். நமக்காக அவர் பலியாகி என்ன பண்ணார், பாவமாகி நமக்காக பலியாகி தன்னுடைய உயிரை கொடுத்து உங்களையும் என்னையும் என்ன பண்ணியிருக்கார், இன்றைக்கு தேவனோடு சேர்க்க வைத்திருக்கிறார். பரலோகம் என்கிற ஒரு வாசலை நமக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாதையாக என்ன பண்ணியிருக்கிறார், மாற்றி வைத்திருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 9ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, இவ்விரண்டு அடையாளங்களும் அவர்கள் நம்பாமலும் உன்னுடைய வாக்குக்கு செவிகொடாலும் இருப்பார்களானால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக, நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே ரத்தமாக என்ன பண்ணும், மாறும்.
அப்பொழுது நீங்களே அதை புரிஞ்சிருப்பீங்க. ரத்தம் என்பது நியாய தீர்ப்பை குறிக்கக்கூடிய ஒரு காரியம். இப்போ ஆண்டவர் மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்றாரு. இந்த 2 சம்பவத்தையும் அவங்க பார்த்து திருந்தல அப்படின்னு சொன்னா, இந்த 2 சம்பவத்தையும் பார்த்து அவங்க ஏற்றுக்கொள்ள மூன்றாவது ஒரு காரியத்தை செய்ய, தண்ணீரை எடுத்து என்ன பண்ணு, நிலத்துல ஊத்து, அது ரத்தமா என்ன பண்ணும், மாறும். இந்த ரத்தமா மாறுவது எதை குறிக்கக்கூடிய காரியம்? நியாய தீர்ப்பை குறிக்கக்கூடிய ஒரு காரியம். என் சகோதர சகோதரி, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையும், இயேசு கிறிஸ்து நமக்கும் தேவனுக்கும் உண்டான ஒரு மீடியேட்டர், நமக்கும் தேவனுக்கும் உண்டான உடைந்து போன உறவை புதுப்பிக்க வந்தவர் என்பதை அறிந்து கொள்ளாமலும், இல்ல இரண்டாவது காரியம், என்னுடைய பாவங்கள் எல்லாம் எடுத்து போட்டு எனக்காக அவர் பாவமாகி மாறி மரித்தார் என்பதை விசுவாசிக்காதவர்களுக்கு மூன்றாவது ஒரு காரியத்தை என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நியாய தீர்ப்பு. ஹல்லேலூயா. யாரெல்லாம் தேவனை வெறுத்து ஒதுக்குகிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி புறம் தள்ளுகிறார்களோ, மூன்றாவது அவருடைய வாழ்க்கையிலே நடக்க இருக்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய நியாய தீர்ப்பு. இன்றைக்கு நாமும் ஒருவேளை அப்படி இருந்தால் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் உங்களை முழுமையாக ஒப்பு கொடுங்க. நீங்கள் இயேசுவை அறிந்து கொண்டு, இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இன்னமும் ஆண்டவர் பக்கம் கிட்ட நெருங்காம, இன்னமும் அசால்ட்டான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கவனக்குறைவான ஒரு வாழ்க்கை, ஒரு பெயர் கிறிஸ்தவன் என்கிற ஒரு நிலைமை, இல்லை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கிறிஸ்தவன், இல்லை யாரோ ஒருவர் பார்க்கிறாங்க அந்த நேரத்தில் கிறிஸ்தவன், அப்படி இல்லை. எந்த நேரமும் போதவருடைய குடும்பம் உங்களை பார்த்து கொண்டு இருப்பது கிடையாது. எந்த நேரமும் விசுவாசிகளுடைய குடும்பம் இன்னொரு விசுவாசியின் குடும்பத்தை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. நமக்கென்று சில தனிமையான நேரங்கள் உண்டு பாவம் செய்வதற்கு. அந்த நேரத்திலே நாம் பாவத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த நேரத்திலே நாம் பாவத்திலே நாம் தோற்று போனவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், இதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பு தான் நமக்கும் என்ன பண்ணும், வரும். என்னுடைய சபையை இந்த நேரத்தை என்ன பண்ணுங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை, மோசேக்கு தேவன் காண்பித்து கொடுத்தார் 3 சம்பவத்தை. அவருடைய உள்ளான மனிதனையும் பலப்படுத்தி அனுப்பினார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துடைய வருகையும், அவருடைய நியாய தீர்ப்பும், அவருடைய 2ஆம் வருகையும், முதல் வருகையும் அழகாக இந்த 3 சம்பவங்கள் மூலமாக மோசேயுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார். இதை தான் இதில் நாம் என்ன பண்ணுகிறது, காண முடிகிறது. நீங்கள் ஒருபோதும் தேவனுடைய சுவிசேஷத்தை வெறுத்து ஒதுக்காமல் அந்த சுவிசேஷத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன பண்ணுங்க, வெளிப்படுத்துகிறவர்களாக இருங்க. உங்களை பார்த்து பல பேர் தேவனுக்குள்ள வருகிற, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை, ஒரு காலம் கூடிய சீக்கிரம் என்ன பண்ண வேண்டும், வர வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை பல பேருக்கு சுவிசேஷம் உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நாம் எல்லோரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல நாள் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். இந்த அருமை சபையோடு உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த மகா கிருபைக்காக உமக்கு நன்றி. தேவன் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே சத்தியத்திற்காக நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையும் அவருடைய ரத்தத்தையும் இன்னும் புரிந்து கொள்ளாமல் நாங்கள் பாவம் ஒருவேளை செய்து கொண்டிருந்தால் தேவன் எங்களை மன்னிங்க. அந்த பாவத்திலிருந்து ஆண்டவரே அப்பா மேற்கொண்டு வருகிற பிள்ளைகளாக, பிசாசானவனை ஆண்டவரை ஜெயிக்கிற பிள்ளைகளாக தேவன் எங்களை மாற்றி போடுங்கப்பா. உடைய வல்லமை இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களையும் தேவன் ஆசீர்வதிங்க. போதகர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. போதகர் குடும்பத்திலே தேவனுடைய வல்லமை இருக்கட்டும் ஆண்டவர். மிகப்பெரிய சபையாக, ஒரு மிகப்பெரிய ஆண்டவர் அப்பா சுவிசேஷ சபையாக இந்த சபை அந்த பகுதியிலே மாறட்டும். அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த சபையினுடைய அடையாளமாக ஆண்டவர் எழும்பட்டும் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கடைசியாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இந்த நாளின் செய்தியை கொடுத்த ஊழியக்காரருக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை துதித்து அவரை ஸ்தோத்திரிக்கலாம், நம்மையும் சமர்ப்பிக்கலாம். அன்பின் ஆண்டவரை, இந்த நாளிலே இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டோம். அதை எங்கள் உள்ளத்தில் வைத்து தியானிக்க, சிந்திக்க, அதே குறித்து நாங்கள் பேச மீண்டும் மீண்டும் ஆண்டவரை எங்கள் வார்த்தைக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க எங்களோடு கூட இடைப்படும் ஐயா. உங்களுடைய வார்த்தை எந்த நோக்கத்தோடு கூட விதைக்கப்பட்டதோ அதனுடைய பரிபூர்ண சித்தம் எங்களுக்குள்ளே நிறைவேறட்டும் என்று சொல்லி உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கணும். இந்த நாளின் வார்த்தையை கொண்டு வந்த பாஸ்டர் பால்தினகரனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உடைய ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஹவுஸ் ஆஃப் ஹீலிங் மினிஸ்ட்ரீஸை கர்த்தர் ஆசீர்வதிங்க. மென்மேலுமாக பயன்படுத்துகிற அவரையும் அவருடைய குடும்பத்தையும் நீ தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுக கர்த்தாவே. உங்களுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்க உடைய சித்தத்தை நிறைவேற்று. அவர் மூலமாக தேவ வல்லமை இன்னும் பரிபூர்ணமாக விளங்கட்டும் என்று சொல்லி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கேட்ட எங்களையும் உடைய கரத்தில் தருவோம். இந்த வாரம் எல்லாமே எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறேன். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக.